இங்கு நீ வா எந்தன் நெஞ்சில் பஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே. ஜென்மம் பல தாண்டி உன்னோடு வாழ வேண்டுமே மரணம் தன்னை வென்று தினம் காதல் செய்யவா நாகமணி தேடி என் ஜீவன் இங்கு வாடுதே சொந்தங்களை நாடி உயிர் தேடி ஓடுதே பூமிக்கு வந்த நிலவு பிறவீது சாபமா கடமையை தாண்டும் உறவு மனமிளகிடுமா எந்தன் நெஞ்சில் வஞ்சம் வஞ்சம் நஞ்சே மிஞ்சும் உடல் வேறு வேறாகி உயிரை தந்தவளே நானே நாகம் நானே தந்தவளே நானே நாகம் நானே. உன்னுடைய சக்காலத்தை அமர்த்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முயற்சி பண்ற மயூரி. உனக்கே நல்லா தெரியும்ல நம்ம அர்ஜுன் உயிர்க்குயிரா காதலிச்சது இந்த அமர்த்தாவை தான். என்ன இது? எனக்கு இப்படி ஆகுது? இந்த ரூம்குள்ள எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அப்படி இந்த ரூம்குள்ள என்ன இருக்கு? நாளைக்கு நாம எல்லாம் பூஜைக்கு வரோம்னு ஃபோன் பண்ணி சொல்லு. என்னம்மா திடீர்னு வந்து நாளைக்கே பூஜைன்னா எப்படிம்மா? ரொம்ப வலிக்குது அத்தை. ஒண்ணும் இல்லம்மா, புடவையில கால் சிக்கி தள்ளிக்கிடுச்சு, அவ்வளவுதான், ஒண்ணும் இல்ல. பெருசா ஒண்ணும் வலி இல்லவா? வாங்க அத்தை, முதல்ல உங்க ரூமுக்கு போய் கால் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஐயோ ஹேமா, எனக்கு எதுவுமே ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். நாளைக்கு எல்லாரும் கரெக்டா கிளம்பி போனா சரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுல ஏதோ இருக்கு, அதனால்தான் இவ்வளவு வெளிச்சம். அங்க என்ன இருக்கும்? அது என்னன்னு பார்த்தாகணும். எப்படி பாக்குறது? என்னத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்ற? முதல்ல பூஜைக்கு தேவையானதெல்லாம் வரவழைச்சியா? பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்தாச்சு அத்தை. இங்க பாரு, எல்லார்கிட்டயும் சொல்லிடு. விடிய காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பிடணும், சரியா? நம்ம சீக்கிரமா போய் அங்க சேரணும். சரி, நீங்க முதல்ல வாங்க. முதல்ல நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு சொல்லு, சரியா? சரி. என்னாச்சு? என்னமாச்சு? அம்மா சீக்கிரம் இங்க வாடா. என்னாச்சு? இந்த ரூம்ல பாம்பு இருக்கு. உள்ள பாம்பு இருக்கா பாருங்க. பாம்பா? பயப்படாதீங்க பாட்டி. அப்படின்னா அது நிச்சயம் அந்த நாகராணியா தான் இருக்கணும். தன்னுடைய அம்மாவோட தேகத்தை தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாளா? அது அவ கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவளை என் கையால கொன்னே ஆகணும். அண்ணி வழிவிடுங்க. மகரி வழிவிடு. அர்ஜுன், அர்ஜுன், நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, நீ உள்ள போகாதமா. வேண்டாம்டா அர்ஜுன், பாட்டி. நீ போகாத, வேண்டாம். பாட்டி என்ன பாட்டி? அண்ணா நீ இப்படி வா.
கர்ணா இந்த பக்கம் வா. பார்த்து போங்கடா, ஜாக்கிரதை. ருத்ரா, பார்த்து போங்கடா. அர்ஜுன் நீ போகாதடா. ஆமா, பாம்பு எங்க இருந்துச்சு? அங்கதான் இருந்துச்சு, அங்கதான் பார்த்தேன். எங்கம்மா பாம்பை காணோம்? அதோ பாம்பு ஜன்னல் வழியா வெளியே போகுது. அதோ சித்தப்பா, ருத்ரா பாத்துடா. அது வெளியே போயிடுச்சு. அடச்சே. என்ன இது? நான் எங்க போனாலும் எனக்கு தோல்வியே கிடைக்குது. எனக்கு இந்த வீட்ல என்னதான் ரகசியம் இருக்குன்னு பாத்துடலான்னு வந்தேன். கொஞ்சம் லேட்டா அர்ஜுனோட அம்மாவும் பாட்டியும் வந்திருந்தா அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. இல்ல, நான் தோக்க மாட்டேன். அங்க என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நாகேஸ்வரா, நீதான் எனக்கு ஒரு சரியான வழியை காட்டணும். என்னது? கபோர்டு ஓபன் ஆயிருக்கே. பாம்பு எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்துச்சு? அர்ஜுன், மேல என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஏறி பாரு. அந்த கபோர்டு ஏன் திறந்திருக்கு? ஏடா திருத்தின்னு முழிக்கிற? அதுல என்ன இருக்குன்னு போய் பாருடா. பாட்டி, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு பாட்டி. நான் மேலே ஏற மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே உனக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. நீ ஏறி பார்க்க வேண்டாம். ருத்ரா, இதுக்கெல்லாம் நீ தாண்டா கரெக்ட். மேல என்ன இருக்குன்னு போய் பாரு. ஏடா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அந்த கபோர்ட்ல என்னமா பெருசா இருக்க போகுது? பழைய புடவை துணி ஏதாவது வச்சிருப்பீங்க. வேற என்னமா இருக்க போகுது? தேவையில்லாம எதுக்காக பழசெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்ட? இங்க பாரு ருத்ரா, அங்க என்ன இருக்கு இல்லன்னு நான் உன்னை கேட்கலடா. அங்க என்ன இருக்கு மேல ஏறி பாருன்னு தான் சொல்றேன். முதல்ல பாரு. அங்க ஒண்ணும் இல்லாம அனாவசியமா வீட்டுக்குள்ள பாம்பு வர அவசியமே இல்ல. போய் போய் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்டா? கர்ணா, கர்ணா, நீ என் பேச்ச கேப்பலப்பா. மேலே ஏறி என்ன இருக்குன்னு பாருடா. பாருப்பா. நான் பாக்குறேன் பாட்டி.
ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க ஒண்ணு ஏறி மேல செக் பண்ண வேண்டாம். சித்ரா, நீ ஏமா அவனை தடுக்கிற? பின்ன வேற என்ன பண்றது அத்தை? சின்ன மாமாவே ஏறி பார்க்க தயங்குறாரு, அப்புறம் இவரு மட்டும் எதுக்கு ஏறி பார்க்கணும்? அங்க என்ன இருக்குன்னு பார்க்க ஒருவேளை இவர் ஏறி கைய வச்சு அங்க பாம்பு ஏதாவது இருந்து இவரை கடிச்சிருச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்றது? சித்ரா, வாய் மூடிட்டு சுமாரு. நானே போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன குறுக்க? கொஞ்ச நேரம் சுமாரு. பாட்டி, இங்க ஏதோ துணியில சுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்க. அப்படியா? சரி, முதல்ல அத கீழே இருக்குப்பா. அதுல என்னதான் சுத்தி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு முதல்ல இருக்குப்பா. பாட்டி, இது சத்தப்பாம்பு பாட்டி. என்ன செத்த பாம்பா இது? இது எப்படி இங்க வந்தது? யார் கொண்டு வந்து வச்சாங்க? இது நான் கொண்டு வந்து வச்ச பாம்பு கிடையாது. நான் கொண்டு வந்த பாம்போட தேகம் அந்த கபோர்ட்ல இருக்கு. எப்படி இங்க வந்துச்சு? என்ன இப்படி ஆயிடுச்சா? கடைசியில அம்மா இதை பார்த்துட்டாங்க. என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது மட்டும் சரியா நடக்குது. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி நாள் அங்க இருக்கிற வெள்ளி பாத்திரத்தை எடுக்கலான்னு ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறினேன். அப்பங்க பாம்பு சீர சத்தம் கேட்டுச்சு. எனக்கு என்னமோ இந்த பாம்பு அங்க இருந்துச்சு. அதனால்தான் எனக்கு அந்த மாதிரி தோடி இருக்கும். ஆமா அத்தை, நான் கூட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. அன்னைக்கு எங்க ரூம்ல கூட வெள்ளி சாமான் எடுக்கிறதுக்கு நான் கபோர்ட் மேல ஏறினேன். அங்க கூட ஏதோ விசித்திரமான வெளிச்சம் தெரிஞ்சது. அப்போ பாம்பு சீர மாதிரி சத்தமும் கேட்டுச்சு. இல்ல ஹேமா, அங்கேயும் என்னவோ இருக்கு. அதனால்தான் உனக்கும் அந்த மாதிரி ஆயிருக்கு. வா கர்ணா, முதல்ல கூட வா, சீக்கிரம் வா. ஹேமா, ஹேமா, இங்க இதுலமா அந்த கபோர்ட்ல. அந்த கபோர்டு தான் அத்தை. போப்பா, போய் பாரு. ஸ்டூல் போட்டுக்கோப்பா.
பாட்டி இங்கேயும் துணியில சுத்தி ஏதோ இருக்கு. அத துறப்பா. ஐயோ, கடவுளே. என்ன இதெல்லாம்? இந்த பாம்புங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? அர்ஜுன், உனக்கு பாம்புங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல? இதெல்லாம் உன் வேலை கிடையாதுல்ல? கிடையாது பாட்டி, எனக்கு எதுவும் தெரியாது. செத்து போன பாம்ப நான் ஏன் வீட்டுக்கு கொண்டு வரணும்? அப்படியே நான் கொண்டு வந்தாலும் இங்க எதுக்கு வைக்க போறேன்? நான் ஏன் ரூம்லயே வச்சுப்பேன்ல. பின்ன வேற யார் இதை கொண்டு வந்திருப்பாங்க? ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியாது அண்ணி. செத்த பாம்புங்க இங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பாத்தியா ஹேமா, இந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்ல. இல்ல, இந்த பாம்புங்க வீட்டுல இருக்க கூடாது. இந்த பாம்புங்க வீட்டுல இருக்க கூடாது, இருக்க கூடாது. எடுத்து எரிச்சிடுங்க. ஹேமா, இவங்க யாரையுமே நம்ப முடியாது. கர்ணா, நீயே இந்த காரியத்தை பண்ணுடா. நீயே அதுங்களே சரிங்க எரிச்சிடு. பாட்டி, கவலைப்படாதீங்க. இந்த பாம்புங்க எல்லாமே வந்து அது என்ன? இதுக்கு மேல எதுவும் பேசாத. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீதான்டா. வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத எல்லாரும் கேளுங்க. இங்க பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட இதுக்கு என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. இதையும் அதையும் வெளியில கூட போய் எரிச்சிடுறான். சரி பாட்டி. அர்ஜுன், என்னாச்சு? வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு பயமா இருக்கா? இல்ல மயூரி, இதுக்கு முன்னாடி பாம்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ தடவை நானே அதை கொண்டு போய் காட்டுல விட்டுருக்கேன். அம்மா பாட்டி சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்லும்போது இவ்வளவு பயந்ததே இல்லை. ஆனா இப்ப எனக்கே தெரியாம உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. எந்த நிமிஷத்துல என்ன ஆகுன்னு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு மயூரி. பயப்படாத அர்ஜுன், உனக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னோட உயிரை காப்பாத்துவேன். எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம், வேற யாரும் எனக்கு வேண்டாம். எனக்கு உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், அது மட்டும் போதும். தேங்க்ஸ் மயூரி. அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள நீயாவது நினைக்கிறியே. நான் இந்த வீட்டு பையன். என்னோட சந்தோஷத்தை விட எல்லாருக்கும் அவங்கவுங்க சந்தோஷம் தான் முக்கியமா போச்சு. என்னுடைய பயம், என்னுடைய ஆதங்கத்தை இந்த வீட்டில் யார்கிட்ட சொன்னாலும் வேஸ்ட்னு தான் எனக்கு தோணுது. என் வார்த்தைக்கு
இந்த வீட்டுல சுத்தமா மதிப்பே கிடையாது. இப்படி வருத்தப்படாத அர்ஜுன். உன் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். உன்னோட ஆசை கனவு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அர்ஜுன். அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்ன ஆனாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அர்ஜுன். பட் நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான். என்னை யார் கைவிட்டாலும் நீ மட்டும் என் கை விட்டுறாதடா. ஏன்னா உன் மேல நான் உயிரே வச்சிருக்கேன் அர்ஜுன். நீ மட்டும் என் கையை விட்டுறாதடா. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். I love you so much, Arjun. அர்ஜுன், நான் அப்பப்ப இந்த மாதிரி இமோஷனலா ப்ளே பண்ணாதான் நீ என்னோட கழுத்துல தாலிய கட்டுவ. அப்பதான் உன்னை முழுசா சொந்தமாக்கி என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடகம்லாம்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே. கல்யாணம் ஆனா அடுத்த நிமிஷம் உனக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன்டா. காட்டுவேன்.